Signature Productions மற்றும் GS Cinema International தயாரிப்பில் பிரிட்டோ ஜேபி அவருடைய இயக்கத்தில் மரியாதைக்குரிய பாரதி ராஜா அவர்கள், நட்டி அவர்கள், யோகி பாபு அவர்கள், ரியோ ராஜ் அவர்கள் மற்றும் சாண்டி அவர்களுடைய நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய நம்மளுடைய நிறம் மாறும் உலகில் மார்ச் 7ஆம் தேதி திரையரங்குகள்ல உங்களை சந்திக்க இருக்கு. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் எப்படி இவருடைய குரல்ல தொடங்குச்சோ அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவும் இவருடைய குரல்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த டீமினுடைய ஆசை. The team loves you so much, sir. I think this is a time for you to show your love for the film. Please share us about that. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னா, பிரிட்டோ வந்து அந்த கதையை சொல்லும்போது தான் ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் கதை சொல்ல போகிறாருன்னு கூப்பிட்டாங்க. சரி, நம்ம இடத்துல மீட் பண்ணோம். அங்கே போய் அவர் கதையை ஆரம்பித்து சொன்ன உடனே அந்த சில படங்களை யோசிச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லுவோம்ல, அந்த எண்ணமே வரல எனக்கு. இது உடனே நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி தான் இந்த படம் பண்ணோம். அண்ட் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போன போது அவர் அதுக்கு முன்னாடி எடுத்திருந்த போர்ஷனை வந்து எங்கிட்ட காமிச்சார். ஐ வாஸ் போல்ட் ஓவர். இது வந்து எனக்கு பிரிட்டோ, இது உங்களோட முதல் படமாக எனக்கு தெரியல, ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் அவர். அது ஒரு அவர் ரெண்டாவது பிரிட்டோவை பற்றி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, இந்த பேன் இண்டியா டைரக்டர்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் இன்னொரு 6 மாதமோ 1 வருஷத்துலேயோ அவர் போய் சேர்ந்துடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நல்ல படம் பண்ணியிருக்காரு இந்த நிறம் மாறும் உலகில். அண்ட் நான் இந்த படத்தில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது சுரேஷ் மேனன் சார் கூட, அப்புறமா காவ்யா அறிவுமணி அவங்க கூட, அப்புறமா வந்து ரிஷிகாந்த் அவங்க கூட, அண்ட் வேறு யார், ஆமாம் இவங்க தான் இத்தனை பேர் தான் அந்த என்னோட போர்ஷனில் ஷேர் பண்ணிக்கிட்டது. ரொம்ப அருமையாக பண்ணாங்க எல்லோரும். நான் நடிக்கிறதுக்கு போகிறதுக்கு அன்றைக்கி முதல் நாள் இவங்கள வச்சு ஒரு சீன் எடுத்திருந்தாங்க. அந்த சீனோட ஃபுட்டேஜையும் காமிச்சார். எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு, என்னடா ஆளாளுக்கு திங்குறாங்களே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையேன்னு. அந்த பயத்தோடு தான் போய் நடித்தேன். ரொம்ப நல்லா வந்ததுன்னு சொன்னாங்க. அண்ட் ரியோவாக இருக்கட்டும், சாண்டி மாஸ்டராக இருக்கட்டும், சுரேஷ் மேனன் சார், எங்களுக்கு சீனியர் சுரேஷ் மேனன் சார் சினிமாட்டோகிராஃபர் இதில். பட் அவர் வந்து என்னை ஒரு தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டார். அதில் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி அவங்களோட அன்பு கிடைக்கிறதுலாம். சுரேஷ் சக்கரவர்த்தி சார், மைம் கோபி சார், நீங்கள் எவ்வளோ அழகாக பேசுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். எக்ஸ்ட்ரானரியாக பேசுனீங்க சார். அண்ட் ஏகன், நண்பர் ஏகன், அப்புறமா விஜய் மேம், லவ்லீன், அப்புறமா காவ்யா அண்ட் ஐரா, சாரி நீதி, ஹரிணி எல்லாருமே பிரமாதம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹைலைட் என்னென்னா, பாரதிராஜா சாரும் வடிவகாசி மேமும் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் ஒரு சின்ன ஃபன் எலிமெண்ட்லாம் வச்சுருந்தீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது பிரிட்டோ. அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர்ஸ். ரொம்ப நல்ல ஒரு அருமையான படத்தை கொடுத்தாங்க. முதல்ல அறிமுகம் இதில் பேசும்போது ப்ரொடியூசர் சொன்னார், இந்த சினிமா தாய் எனக்கு வந்து பால் ஊட்டலை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் இது ப்ரொடியூசர் ஆனேன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும் தான் சார், அவன் பால் ஊட்டலை சார், ஆனால் சினிமா தாய்க்கு தலைமகன் ஆகிட்டீங்க சார் நீங்கள். ஸோ இது நாட்டு ஒரே பாடு என்னென்னா, பல பேருக்கு வேலை கொடுக்க போகிறீங்க, அது தைரியமாக இதில் ஓப்பனாக வேறு சொன்னீங்க. நல்ல ஸ்கிரிப்டோட வாங்க, என்னோட கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனை வேறு இடத்துக்கு கூட்டு போகிறதுக்கு. அண்ட் மார்ச் 7ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அர்ஜுன், ஐம் ஸோ சாரி, கேமராமேன் அர்ஜுன், அவரை பற்றி சொன்ன அவர் தான் என்னோட போர்ஷன் ஷூட் பண்ணார். ரொம்ப நல்லா பண்ணார். ஆர்ட் டைரக்டர், நான் பாம்பே, எனக்கு வந்து லெஃப்ட் ரைட் சென்டர் தெரியுங்க. அங்கே நான் சுத்தாத தெரு கிடையாதுங்க. அந்த செட்டுக்குள்ளே போன உடனே எனக்கு நான் பாம்பேயில் வந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜெர்க் அடிச்சிச்சு எனக்கு. ஏன்னா இவ்வளோ நேச்சுரலாக பண்ணியிருக்காருன்னு. அவரும் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் ஆர்ட் டைரக்டர். அந்த கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் சரி, கூட நடிச்ச எல்லா நடிகர்களும் சரி, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மார்ச் 7ஆம் தேதி வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தயவு செஞ்சு ஃபேமிலியோட எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். எப்போவுமே பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, Nati sir. The most awaited moment அப்படினே சொல்லலாம். ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் வந்து ஒட்டுமொத்தமாக டீம் எல்லாருமே இணைஞ்சு இப்போ லான்ச் பண்ண போறோம், அன்வீல் பண்ண போறோம். மற்றொரு நாயகன் இந்த வருஷம் வந்து அவருடைய உழைப்புக்கான பரிசு நினைக்கிறேன். ஸ்வீட் ஹார்ட், ஆண் பாவம், அதனுடைய தொடக்கமாக நிலம் மாறும் உலகில். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த படத்துல ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர், எல்லாருமே சொல்லக்கூடிய எல்லாருடைய ஸ்வீட் ஹார்ட்டாக இருக்கக்கூடிய ரியோ அவர்கள் இதை பத்தி இன்னும் மென்மேலும் பேசணும் அப்படிங்கிறது ஆசையாக இருக்கு. ப்ளீஸ் வாங்க ஹீரோ சார். ஓகே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். முதல்ல ஜோவுக்கு உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஜோ வந்து எல்லா இடத்துலையுமே கொண்டு போய் சேர்த்தது வந்து பத்திரிகையின் ஊடக நண்பர்கள் தான். ஸோ அது வந்து எல்லா படத்துலையும் எல்லா மேடையிலையும் வந்து சொல்லுவாங்கள்ல பத்திரிகையின் ஊடக நண்பர்கள்ன்ட்டு. ஜோ வந்து ஒரு பெரிய உதாரணம். உங்களால் தான் அந்த படம் ஜெயிச்சுது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஜோவும் நானும். ஸோ அதுக்கு வந்து
உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அந்த நன்றி ஏன் இப்போ சொன்னேன்னா அதே மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்காக தான், பிகாஸ் இந்த படத்துக்கு வந்து அது ரொம்ப தேவை. இந்த படம் எப்படி இருக்குன்றது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஒரு படம் நல்லா ஓடுறதுக்கு மிகப்பெரிய பவராக நான் பார்க்குறது வேர்ட் ஆஃப் மவுத். ஒரு படம் பார்த்துட்டு உண்மையிலேயே அந்த படம் எப்படி இருக்குன்றதை வெளியில் போய் சொல்லும்போது தான் அந்த படம் எப்படி இருக்குன்றது மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வேறு யாரும் இல்லை, பிரசன்ட் மீடியா தான். ஸோ இந்த படம் கூடிய சீக்கிரம் ப்ரெஷ் ஷோ போடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எல்லார்ட்டையும் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பிகாஸ் இது நான் சொல்லணுமா சொல்லாமா வேணாமான்னு தெரில, ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணுது, அதனால சொல்கிறேன். ஜோ ரிலீஸ் ஆகி ஜோ நல்லா இருக்கு அப்படின்றத சில ரிவ்யூவர்ஸ் போடவே இல்லை. அந்த படத்தோட ரிவ்யூ கூட போடாமல் இருந்தாங்க. நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுலாம் சில பேரெல்லாம் போட வச்சோம் நாங்கள். ஸோ அதனால் இதோட ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்றதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நிறமாறும் உலகில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் பிரிட்டோவுக்கு. இந்த சொல்லுவோம்ல, இந்த ஆரம்பிக்கும் போது ஒன்றா ஆரம்பிக்கும் போது ஒன்றா, உண்மையிலேயே நாங்கள் 2 பேரும் ஆரம்பிக்கும் போது ஒன்றா ஆரம்பித்தோம். ஸோ அங்கே ஆரம்பித்த பயணம் திடீர்னு நடுவில் வந்து ஒரு வண்டியை லெஃப்ட்டுக்கு இப்படி போட்டுட்டு வண்டியை ரைட்டில் திருப்பிட்டு நான் டேரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னா, என்னடா சொல்கிற நீ எப்படா டேரக்டர் நினச்ச அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நடிக்கணுன்ற ஆசையோடையும் கனவோடையும் வந்திருக்காரு பிரிட்டோ அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்ச அறிமுகம். எங்களோட பயணத்தில் திடீர்னு வந்து டேரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு ஷாக்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கதையெல்லாம் எழுதிட்டு வரும்போது ஓகே உண்மையிலேயே டேரக்டர் தான் போலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அங்கே ஆரம்பித்தது. ஸோ அவரோட ஃபஸ்ட்டு டைரக்ஷன் வந்து நான் இருந்திருக்கேன், என்ன தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதில் இருக்க சந்தோஷம் வந்து வார்த்தைகள்னால சொல்லி புரிய வைக்க முடியாது. கூட இருக்க ஃப்ரெண்டு டைரக்ட் பண்ணும்போது அதில் ஹீரோவாக நடிச்சு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஜெயிச்சு சிரிச்சு கட்டி பிடிக்கிறதுல இருக்க சந்தோஷம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ அது கண்ணம்மா என்னம்மா பாடலில் எங்களுக்கு நடந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோவான கண்ணம்மா என்னம்மாவோட டைரக்டர் வந்து பிரிட்டோ. ஸோ அதோட மியூசிக் டைரக்டர் ரீகன், தேவ் பிரகாஷ் ரீகன். ஸோ இப்போ அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோவில் ஆரம்பித்த அந்த பயணம் வந்து இப்போ ஒரு முழுநீள திரைப்படத்தோட இயக்குனராக இங்கே பிரிட்டோ உட்காந்துருக்காரு. அதோட இசையமைப்பாளராக தேவ் பிரகாஷ் ரீகன் உட்காந்துருக்காரு. ஒரு கிட்டார் எடுத்துட்டு ஜாலியாக ரூமில் வந்துட்டு ஒரு பேச்சுலர் ரூமில் ஜாலியாக உட்காந்துட்டு கிட்டார் இப்படி வாசி கிணி வாசிச்சு சூப்பராக பாடினாப்புல. இந்த பாட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. இப்போ பார்த்தா இந்த முழு படத்துக்கு ஒரு 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 கம்போசராக வந்து தேவ் பிரகாஷ் ரீகனை பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி 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 ப்ரௌட். மொத்த டீமுமே தேவ் பிரகாஷ் ரீகனோட ஒர்க்கை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு யங் மியூசிக் டைரக்டர் இந்த படம் பேசுன்னு நினைக்கிறேன் தேவ் பிரகாஷ் ரீகனை பற்றி. அண்டு ஒரு உண்மை சொல்லணும்னா இதில் 2 பாட்டு நான் இன்னைக்கு தான் கேட்குறேன். எனக்கு காட்டக்கூட இல்லை, ஒளிச்சு வச்சிருந்தானே. ஸோ இன்னைக்கு தான் கேட்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது பாட்டோட அவுட், அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் ஆஸ் அ கம்போசராக அவனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரிட்டோக்கு சொன்ன மாதிரி தான், அதான் கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு திடீர்னு சர்ப்ரைஸாக தானே இருக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா அப்படின்னா எப்படி நீ எடுத்த அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிரிட்டோ டேரக்டர் ஆனது ஒரு ஷாக்கு. தேவ் பிரகாஷ் வந்து ஒரு ஃபுல் படத்துக்கு சூப்பராக கம்போஸ் பண்ணும்போது டேய் உண்மையிலேயே நீ மியூசிக் டேரக்டர். ஸோ அப்படி இருக்கு. ஸோ அண்ட் அடுத்து தமிழ் நெஞ்சமுண்டு நேர்மையோட ராஜாவோட படத்தோட எடிட்டர் அண்ட் அவரோட சேர்ந்து அடுத்த படம் நிறமாறும் உலகில். அதுக்கு அடுத்த படத்தை பற்றி அடுத்து அப்புறமேட்டு பேசுவோம். ஸோ நிறமாறும் உலகில் வந்து தமிழ் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து ஆனால் ஒரு நல்ல டைரக்டருக்கான அடையாளமாகவும் ஒரு நல்ல படத்துக்கான அடையாளமாகவும் என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே பர்ஃபெக்டாக வேலை பார்த்தா அந்த படத்தோட டைரக்டர் பர்ஃபெக்டாக எழுதியிருக்காருன்னு அர்த்தம், அந்த படம் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே எடிட்டரும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கீபோர்டில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சாண்டி டார்லிங் ஒரு 9 பழக்கம், 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி இருந்து வந்து ஆப்வியஸ்லி. ஸோ 2 பேரும் முன்னாடி இருந்து நிறைய பேசிகிட்டே இருப்போம். 2 பேரும் ஏதாவது பண்ணுவோம், ஜாலியாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம். ஸோ இந்த படத்தில் அது நடந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டார்லிங். ஸோ அந்த 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 பாட்டில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இன்னும் நிறைய சேர்ந்து பண்ணுறோம். ஓகே. அண்ட் அபூர் சார்ல்ஸ் அகைன் சேம் அதே மாதிரி ஒன்றாவே ட்ராவல் பண்ணுவாங்க. கண்ணம்மா என்னம்மாவோட கொரியோகிராஃபர்ஸ். ஸோ இந்த படத்தோட கொரியோகிராஃபர்ஸ் சாண்டி மாஸ்டருக்கே கொரியோ பண்ண புகழ் வந்து அபு அண்ட் சார்ல்ஸ்க்கே போய் சேரும். அதை விட ரொம்ப பெரிய புகழ் எனக்கும் அவங்க தான் கொரியோ பண்ணியிருக்காங்க. ஸோ நான் நல்லா ஆடின சில பாடல்கள்னு பார்த்தா அபு அண்ட் சார்ல்ஸோட கொரியோவில் தான். கண்ணம்மா என்னம்மா ஆப்வியஸாக அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ ரங்கம்மாவுக்கும் கொரியோ பண்ணியிருக்காங்க. ஸோ அபு அண்ட் சார்ல்ஸ் உங்கள் கூட ஒர்க் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த ஜோவோட கொரியோகிராஃபர்ஸ் அவங்க 2 பேரும். ஸோ அகைன் இந்த மாதிரி சொன்னால்
அகைன் இந்த டீமுக்குள்ளார எல்லாருமே ஏற்கனவே ஒன்றா ஒர்க் பண்ணவங்க, ஒன்றா இருந்தவங்க அப்படின்றத தாண்டி நாங்கள் எல்லாருமே ஒன்றாவே இருந்துக்கிட்டே இருக்கவனுங்க. முன்னாடி இருந்து ஒன்றாவே இருந்தோம், இன்னும் ஒன்றாவே இருக்கும், இன்னும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய படிக்கட்டுகள் ஏற வேண்டியிருக்கு. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஏறுவோம், சந்தோஷமாக ஏறுவோம். அண்டு இந்த படத்தில் இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் வந்து பிரிட்டோ எனக்கு கொடுத்துருந்தாரு. முதல்ல பாரதி ராஜா சார் நடிக்கிறாரு அப்படிங்கும்போது சார் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து நட்டி அண்ணா இருக்காரு அப்படின்னு சொல்லி நட்டி அண்ணா இருக்காரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தடுத்து வரிசையாக காஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லும்போது சர்ப்ரைஸ்க்கு மேலே சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தை வச்சு ஒரு மிக முக்கியமான திரைப்படமாக இது வந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள் March 7 அண்ட் நட்டி சார், உங்களை நேரில் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் எல்லாரையும் ஏகன் சார் ஹீரோவாக நிறைய படங்கள் வந்து அவருக்கு லைனப்பில் இருக்குது. இந்த படத்தில் இந்த கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு, ராயப்பன்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஜய் மேம் வந்து என்னோட போன படத்தில் வந்து எனக்கு அம்மாவாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துலையும் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் மேம். அண்ட் ஐரா கிருஷ்ணன் ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களோட படம். ஐ மீன் சாண்டி மாஸ்டரோட ஸ்டோரி, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் லவ்லின், காவ்யா அண்ட் மேம் எல்லாருக்குமே என்னோட ஹாய். ஸோ எல்லாரையுமே மொத்தமாக இங்கே பார்த்ததில் சந்தோஷம். அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி சார், as always I love you so much. And Suresh Menon sir, and I mean I'm very happy to meet you here sir. I mean உங்களை மாதிரி ஒரு சார் இருக்கும்போது அந்த ஸ்டேஜில் ஒன்றா இருக்கிறதே I feel very blessed. ஸோ கோபி அண்ணன் நிறைய சொல்லணும், ஆனால் இங்கே நிறைய சொல்ல முடியாது. அவர் என்ன ஸ்வீட் ஆர்ட்னு சொல்லிட்டு போனார். ஆக்சுவலாக சச்ச ஸ்வீட் ஆர்ட் வந்து கோபி அண்ணன் தான். எல்லா நேரமும் எல்லா மக்கள்கிட்டையும் அதே அன்போடையும் அதே சிரிச்ச முகத்தோடையும் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னா அது உங்ககிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிறேன். ஸோ இங்கே ஒரே மேடையில் அகெயின் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணமான பிரிட்டோவுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ். March 7 நிறமாறும் உலகில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ஸோ எல்லாரும் ஒன்றா தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ரியோ அவர்களே. காஸ்ட் அண்ட் க்ரூ பார்க்கும்போதே அந்த பிரம்மாண்டம் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஒரு அழகான ஒரு கதையை ஒரு நரேட்டிவாக கொடுத்திருக்கக்கூடிய நம்மளுடைய பிரிட்டோ ஜேபி அவர்கள். ஒரு பெரிய கனவு இந்த மேடை, நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஓவர் டு யூ ப்ளீஸ், வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெசன்ட் மீடியா அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுக்கலன்னா யார் கொடுக்க போகிறாங்க? ஸோ எத்தனையோ பேர் வளர்த்து விட்ருப்பீங்க, அதில் நானும் ஒரு ஆள். அதனால் நம்பிக்கையாக உரிமையாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு ஒரே ரீசனே, நான் பிறந்து நான் அப்பாவை பார்த்ததில்லை. ஆக்சுவலி 9 நாளில் எங்கள் அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மட்டும்தான் எல்லாத்தையுமே பண்ணாங்க. இப்போ வரைக்கும் இங்கே நிற்கிறேன்னா எங்கள் அம்மானால தான். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு படம் நான் நடிச்சிட்டு தான் இருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு படம் யாருக்கு எப்படி என்ன பண்ணணும்னு நிறைய கதைகள் இருந்துச்சு. ஆனால் இந்த கதைக்கான ரீசன் அம்மா. ஸோ அம்மாவுக்கு ஒரு டெடிக்கேஷனாக ஒரு எல்லா விதமான விஷயங்களும் ஒரு விமன்ஸ்க்காகட்டும் ஒரு அம்மாவுக்காகட்டும் இந்த படம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய படங்கள் வந்திருக்கலாம், ஆனால் இது ஸ்பெஷலாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே அது பிடிக்கும். ஒன்ஸ் நீங்கள் தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது தெரியும். நான் இதில் தேங்க்ஸ், ஏன்னா ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது. நான் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன், ஜிஎஸ் சினிமா, இவங்க 2 பேர்த்துக்கும் நான் ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இவ்வளோ பேரை நான் சொல்கிறேன்னா, லூசாடா நீ அப்படின்னு தான் கேட்பாங்க முதல்ல. ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ எப்படி எடுப்ப, என்ன பண்ணுவ, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டெபியூ நீ எப்படி நீ பண்ண போகிற அப்படின்றது தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் நான் சொன்னப்போ நம்மள இவ்வளோ பேரில் வச்சு பண்ணுவேன்னு, அதுக்கப்புறம் பண்ண அவங்களே சரி எடுத்துக்கோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் மேம், தேங்க்யூ மேம். அப்புறம் இன்னொரு என்னென்னா, இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமான ஜெய்வந்த் அண்ணா, அவருக்கு ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற தருண் சார், பர்ஃபெக்ட் பிக்சர்ஸ், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.
புது மியூசிக் டைரக்டர்னாலே ஒரு சின்ன ஒரு லேபிளில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப இதாக இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்டை பார்த்து எங்களுக்கு வேல்யூ பண்ணி எங்களுக்கு வந்து எடுத்து இந்த அளவுக்கு ரீச் பண்ண ட்ரெண்ட் மியூசிக் அந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது காரணமான ஜித்தேஷ் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதை தாண்டி வந்து இன்னும் நிறைய பேர் இந்த இதில் தேங்க்ஸ் சொல்லணும். நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ பேர். ஒரு சாதாரண பையன் நான் போயிட்டு பாரத் ராஜா வேணும் எனக்கு கொஞ்சம் பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜெய்வந்த் அண்ணன் ரொம்ப க்ளோஸ், அவர் மூலியமாக நான் தான் போனேன். டே அவரெல்லாம் பண்ண மாட்டாரா, அடிச்சிருவாரா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் எந்த ஒரு இதையும் யோசிக்காமல் அவர்கிட்ட போய் சொன்னோம். அடுத்த செகண்ட் வந்து ஃபுல் கதையும் கேட்டுட்டு கண்ணில் அவர் கொஞ்சம் தண்ணி. அவர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, 2 வயசான 2 பேரை வச்சு கிழவன் வச்சு ஒரு ஹீரோனா பண்ணணுன்னு ஆசைப்பட்டில, நீ ஜெயிச்சிருவாடான்னு என் தலையில் கை வச்சார். நான் அப்போ தான் அந்த படத்தோட சக்ஸஸை அங்கே அவர் சொன்ன வார்த்தையில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த சக்ஸஸ் ஆக போகுது இந்த படம் அப்படின்னு. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் தொடர்ந்து. இதோட ஸ்டோரியோட இது நான் அப்புறமா சொல்லிடுறேன். நட்டி சார் அவரோட அவர் கேமரா ஃப்ரேமில் வரமாட்டோமான்னு ஏங்கினவங்க அத்தனை பேர் இருக்காங்க. பட் நான் சொல்லி அவர் நடிக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷனே ஏற்படுவாங்க. எனக்கு கொஞ்சம் பயம்தான் அவர்கிட்ட இப்பயுமே. ஸோ எல்லா விஷயங்களுமே இப்போ பார்த்த ட்ரெய்லர் வரைக்குமே அவர் வாய்ஸ் எனக்காக தான் பண்ணாங்க. ப்ரமோஷன்லேருந்து A to Z எனக்காக வந்துட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதில் அவ்வளோ சூப்பரான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. இது எதையுமே ரிவீல் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். நான் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரியோ ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்லலாமான்னு தெரில. தேங்க்ஸ் மச்சான், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பெருசாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுலேயுமே எனக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். அவரோட கதையுமே ஒரு பீச், அந்த ஒரு கடலோர கிராமத்தை சார்ந்த மாதிரியான ஒரு கதை. நட்டி சாரோட கதை ஒரு மும்பை பேஸில் ஒரு மாதிரியான கதை. சாண்டி அண்ணாவுக்கு வந்து நான் லியோவுக்கு அப்புறம் அவரை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க இந்த கதையில். ஒரு மாதிரி ஜாலியாக இந்த எப்பயுமே சாண்டியனாக இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு சாண்டியனாக நீங்கள் பார்க்கலாம். அதில் அவர் இப்பயுமே நம்பலை, டேய் என்னடா பண்ணிருக்க, கரெக்டாக வந்திருக்கான்னு என்னை கேட்டுனே இருப்பார். நான் இப்போ சொல்கிறேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய ஒரு அவருக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறேன், அவர் எதிர்பார்க்காத ஒரு கேரக்டராக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு அவரோட போர்ஷன்ஸ். அப்புறம் யோகி பாபண்ணா அம்மா கேரக்டர் நடித்த வடிவுக்கரசி அம்மா, அவங்கள பெரிய லெஜண்ட். அவங்க வந்து நம்ம படத்தில் பண்ணதுன்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு வர மாதிரி. அப்புறம் துளசி அம்மா, அவங்களாலே எனக்கு வர முடியல, வடிவுக்கரசி அம்மாவாலையும் வர முடியல. அப்புறம் பாரத் ராஜாவையும் நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம், பட் அவங்களாலே சில காரணங்களால் வர முடியல. துளசி அம்மா அவங்களுமே சாண்டி எனக்கு அதில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. விஜயம்மா தேங்க்யூம்மா. நீங்கள் திருச்சியில் ஷூட்டில் இருந்தாங்க, இதுக்காக ஃப்ளைட்டு பிடிச்சி இறங்கி அவசரமாக வந்து நான் இதில் இருக்கணுன்றக்காக ஓடியாந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ ஸோ மச். கனிகா மேம், அவங்களும் ஒன் ஆஃப் த முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு தெரிய வரும். அவங்களுக்கும் தேங்க்ஸ். ஆதிரா மேம் தேங்க்யூ ஸோ மச். லிசி ஆண்டனி மேம் தேங்க்யூ ஸோ மச். மயம் கோபி அண்ணா என்னோட சொந்த அண்ணா, அவர் அண்ணன் தான் எனக்கு. தேங்க்யூ அண்ணா, லவ் யூ அண்ணா. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. சுரேஷ் மேனன் சார், ஆடுகளம் நரேன் சார். சுரேஷ் மேனன் சார் தேங்க்யூ. 2 பேரை பார்த்தா பயந்துக்கிட்டே இருப்போம். சுரேஷ் மேனன் சாரையும் நட்டி சாரையும் பார்த்தா பயந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் பயப்படுறேன்னா இல்லையோ, அர்ஜுன் பயந்துக்கிட்டே இருப்பார், கேமராமேன். ஒரு மாதிரி 2 பேருமே கேமராமேனாக எது வச்சாலும் பயப்படுவாங்க அர்ஜுன். ஸோ இவர் 2 பேருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். விக்னேஷ்காந்த், ஆர்ஜே விக்னேஷ்காந்த், அவர் வர முடியல, பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நமோ நாராயணன் சார், ரிஷிகாந்த் பிரதர், சுரேஷ் சக்கரவர்த்தி சார், ஏகன் தம்பி, நிவாஸ் ஆதித்தன் சார், விஜித் அண்ணா, பாலாஜி பிரதர், மதன், பிரேம், திண்டுக்கல் சரவணண்ணா, மிப்பு, காவ்யா தேங்க்யூ காவ்யா, ஐரா தேங்க்யூ, லவ்லின் தேங்க்யூ ஸோ மச், முல்லையரசி, சல்மா, ஜீவா அக்கா, ஹரிணி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்ததுக்கு. சைல்ட் ஹாஸ்டலில் ஆதிஷ், ஆதவன், அக்ஷரா லக்ஷ்மி, விஸ்வா, யோகேஷ், ஷாஷில், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்குமே. என்னால் எல்லாத்தையும் தனித்தனியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்கான டைம் இல்லாதனால நான் சொல்லிக்கிறேன். என்னோடய டீம், அதை நான் மெயினாக சொல்லி ஆகணும். என் டீம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய, ஏன்னா ஒரு இந்த கதை வந்து டோட்டலாகவே எப்படின்னா ஒரு நரேட்டிவ் ஸ்டோரி.
யோகி பாபா நன்றிலேருந்து ஆரம்பித்து லவ் அந்த மாதிரி ஆரம்பித்து எண்டு முடியறது வந்து இந்த கதைகளோட எல்லா இதுவும் சேர்ந்து கடைசியாக ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் இந்த ஃபுல் கதையோட ஒரு பக்கா ஒரு நரேட்டிவ் ஸ்டோரி. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது பிடிக்கும். இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோட டீம், என்னோட ஸ்ட்ராங்கான டீம், டிஓபி மணிகண்ட ராஜா, மல்லிகா அர்ஜுன், இவங்க 2 பேரும் ரொம்ப 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 எஃபர்ட் போட்டிருக்காங்க. அர்ஜுனால் வர முடியல. மணிகண்டன் தேங்க்யூ ஸோ மச் ஐயா, ரொம்ப 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 நன்றி. எடிட்டர் தமிழ் எனக்கு முன்னாடியிலேருந்து ரொம்ப பழக்கம். இந்த படத்துக்காக இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி உன்னோட ஸ்கெடியூல்லையும் இப்போ வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் சென்சாருக்கு போயிட்டு அந்த விஷயத்துக்கு கூட இருந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. எல்லாருமே அவனோட கட்ஸ் எல்லாருமே பெருமையாக பேசுகிறாங்க. நீ பெருசாக போவ. தேங்க்யூ ஸோ மச் தம்பி. மியூசிக் தேவ் பிரகாஷ் நான் முன்னாடியே சொல்லிட்டான். குட்டியிலேருந்து எனக்கு தெரியும். அவன்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குன்றது எல்லாத்துக்குமே டவுட்டடாகவே இருந்துச்சு. என்னங்க இது எல்லாம் அவ்வளோ பெருசாக போட்டு ஒரு போடுறீங்களே, கரெக்டாக இருக்குமா? எனக்கும் அவனுக்கு என்னன்னு தெரில. ஒரு பெரிய சிங்க்கு என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அவன் அடுத்தடுத்த படம் பெரிய படங்கள் பண்ணுவான். எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது அவன் மேலே. கடுகு சிறுசு காரணம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் அவன் கதை. ஏன்னா அவன் நீங்கள் பாருங்கள், மியூசிக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் தேவ். நிறைய பேச முடியல, தேங்க்யூ. கொரியோகிராஃபர் அபு சார்ல்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு ஷார்ட் டைமில் நாங்கள் முடிச்சது கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம், 8 மணி நேரத்தில் முடிச்சிருப்போம் அந்த சாங். நீங்கள் ரங்கம்மா இன்றைக்கி வந்து எல்லாருமே எனக்கு கால் பண்ணி இந்த படம் இன்னும் அடுத்த லெவலில் அது ரீச் ஆகிறதுக்கு ரங்கம்மா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஆர்ட் டைரக்டர் ராம், தினேஷ், சுபேந்தர் சார், இவங்க 3 பேருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. மும்பையை வந்து இங்கே சில விஷயங்கள் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் வந்து ராக் பிரபு சார், அவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே ஃபைட்டில் ஒரு ஃபைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபைட் இருக்குது. அது 2மே சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு, கதையோட ஒட்டி வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். சவுண்ட் டிசைனர் சுகுமார் நல்லகொண்டா, ஸ்ரீகாந்த். காஸ்டியூம் டிசைனர் ஸ்ரீதேவி, ஜீவகாரண்யா, ரெபேக்கா, இவங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஃபைனல் மிக்ஸ் ஜெய்சன் ஜோஸ் டேனி. டிசைனர் தினேஷ் பிரதர், ரொம்ப 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 நன்றி பிரதர். ஏன்னா லேட்டாக தான் தினேஷ் உள்ளே வந்தார். அவரோட ஒவ்வொரு போஸ்டரும் எங்களை ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு. தினேஷ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ். ப்ரொடக்ஷன் மேனேஜர் இளையராஜா சார், அஜய், இவங்க 2 பேத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இளையராஜாண்ணா ரொம்ப ரொம்ப நன்றினா இப்போ வரைக்கும் நின்று பார்த்துட்டு இருக்கிறதுக்காக, எங்களுக்காக வெளியில் நின்றுருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சஞ்சய் அனஸ், தேங்க்யூ அண்ணா. விஎஃப்எக்ஸ் குமரேசன் சார், லிரிசிஸ்ட் தாவூத், அக்ஷரா பாலகிருஷ்ணன், கலரிஸ்ட் கௌஷிக், பிஆர்ஓ சார், யுவராஜ் சார், ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இதில் நிறைய சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. அனந்து, ஆஃப்ரோ, அறிவு, அக்ஷிதா, இவங்க 4 பேரும் பாடியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸ் எல்லாமே. நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இப்போ ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த படத்தில் வந்து இவங்க எல்லாரும் எனக்காக வந்தாங்கன்றதை தாண்டி அந்த கதை வந்து ஒரு அம்மாவுக்கான ஒரு கதை. சொல்கிற மாதிரி தான், நாய் பூனை கூட தான் அம்மா பிடிக்குன்ற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு அம்மா ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் முதல்ல வந்தாங்க. எனக்காகன்றதை தாண்டி கதைக்காக தான் மெயினாக வந்தாங்க. அதுதான் உண்மை. அந்த கதைகள் அவங்கள வந்து எனக்கு என்னோட கணிப்படி அந்த கதைகள் அவங்கள எவ்வளோ எலவேட் பண்ணியிருக்குன்றது நீங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அவங்களால பார்க்க முடியும் ட்ரெய்லர்லேயே. ஏன்னா ட்ரெய்லரில் யாருமே அவங்கள மாதிரியே இருக்க மாட்டாங்க. அதுக்காக அவ்வளோ உழைச்சிருக்காங்க. ரியோவோட ஷூட் போகும்போதெல்லாம் கிட்டத்தட்ட பயங்கரமான வெயில். என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கெலாம் தோல்லாம் உறிஞ்சு அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மெல்பர்ட், கோ டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச் மெல்பர்ட். கூட நின்று எல்லா விஷயத்தையும் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. பூபதி ராஜா, சிவபிரகாசம், ஸ்ரீ விக்ரம், ஹரிகரன், வசந்த், சந்தோஷ், ப்ளீஸ் கொஞ்சம் கை தட்டுங்களேன். தேங்க்ஸ். ஏன்னா அவங்க இப்போ வரைக்கும் அவங்க கூட நின்றுக்கிட்டே இருக்காங்க. வசந்த், சந்தோஷ், ஆனந்த், வம்சி, தீபக், ஹரிகரன், ரோக், மனஸ்வினி, இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விக்ரம். ரொம்ப ரொம்ப நன்றி விக்ரம், நீ கூட நின்று எல்லா விஷயத்தையும் இப்போ வரைக்கும் கூட நின்று பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். மார்ச் 7 நீங்கள் எல்லோரும் வந்து தேட்டரில் பார்க்கணும் இந்த படத்தை. ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியா இவ்வளோ தூரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் வேறு யாராவது விட்டுருந்தேன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க.
இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும் விமன்ஸ் டேக்கு தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுன்ற ஒரு ஆசையில் தான் மார்ச் 7th சார் சொன்னாங்க நிறைய படங்கள் வருது அப்படின்றது. பட் எனக்கு மார்ச் 7th இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தே ஆகணுன்றதுனால தான் நாங்கள் ரொம்ப இதாக இருந்தோம். ஏன்னா வந்து மார்ச் 8 ஏன்னா வந்து விமன்ஸ் டே அன்னைக்கு இது ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுனால தான். அது ஒரு காரணம் தான். இது கண்டிப்பாக ஜெயிக்கும், நான் நம்புகிறேன். இது கண்டிப்பாக ஜெயிக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பிரிட்டோ அவர்களுடைய வெற்றி பல பேருக்கான நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம். டெலிவிஷன்ல ஆரம்பிச்ச உங்களுடைய பயணம் சினிமால இன்னைக்கு ஒரு டிரெக்டராக உருவெடுத்து ஒரு பரிணாமம் எடுத்திருக்கீங்க. ஒரு பெரிய வாழ்த்துக்கள். உங்களுடைய வெற்றிக்காக நாங்கள் எல்லாருமே காத்துக்கிட்டே இருப்போம். மீண்டும் ஒரு பெரிய விஷஸ் உங்களுக்கு.